அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 தகவல்களை பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறார். ஷி ஜின்பிங் அவர்களை பார்த்து சந்தித்திருக்கிறார். கை குலுக்கி பயங்கரமாக பேசியிருக்காங்க. டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு பயங்கரமாக குரூப் டிஸ்கஷன்லாம் ஈடுபட்டுருக்காங்க. மாற்றங்கள் நிகழ்ந்து விடுமா? அதனால தான் ஈரானுடைய போர் பதற்றம் அப்படியே ஹோல்டாக இருக்குது. இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி சீனா பெரிய அளவுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள், குறிப்பாக இன்று உக்ரைன் மீது கடுமையான தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஜெலன்ஸ்கி ஐயா எங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, ஈரான் மட்டுமல்ல எங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த சீனானுடைய சந்திப்பை மிக முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படி என்ன சந்திப்பு, என்ன நடக்குன்றதை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உணவுப் பொருள் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருளோட தட்டுப்பாடை போக்குவதற்காக ஃபஸ்ட்டு நம்ம உள்நாட்டு உற்பத்தி, நம்ம மக்களோட தேவையை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஏற்றுமதியை உறுதி செய்வாங்க. இல்லைனா அந்த பொருளோட விலை கடுமையாக உயரும். இது ஒவ்வொரு தடவையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில் சுகர் கேன், அதாவது சுகர்னா சர்க்கரை இருக்குது இல்லையா, வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா, அது செப்டம்பர் 2026 வரைக்குமே ஏற்றுமதியை தடை விதிச்சிட்டாங்க. முழுமையாக ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உள்நாட்டோட தேவை கருத்தில் கொண்டு இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் மேஜர் ஆஃப் த உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மக்களோட தேவை தானே ஃபஸ்ட்டு, அதற்காக. அப்போ நம்ம நேற்று சொன்னதும் நடக்கிற நிகழ்வுகளும் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நம்ம போகிறோம்ல. விவசாய பொருட்கள் ப்ளஸ் விவசாயத்தில் விளைகின்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருக்கடியை சந்திப்போமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது. பட் நம்ம தடை விதித்தோம் அப்படின்னா மற்ற நாடுகள், நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். விலையேற்றம் கடுமையாக இருக்கும் மற்ற நாடுகளில். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே இங்கேருந்து நம்ம சீனா கிளம்பணும் அப்படின்னா, சீனாவில் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தொடங்கிடுச்சு. பலத்த எதிர்பார்ப்பு, சுற்றி இந்த மூளை முடுக்கு எங்கே பார்த்தாலும் இதுதான் பேசுகிறாங்களாம். ட்ரம்ப்பும் நம்ம ஷி ஜின்பிங்கையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாமே, 4-5 டீ குடிச்சிட்டாங்களாமே, பயங்கர சூடாக விவாதம் பண்ணுறாங்களாமே. இனி ஏதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுவாங்களா, வேறு ஏதாவது மற்றது பேசுவாங்களா அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பேசுவாங்களான்னு தெரியல. ஒரு 10 டாப் லீடிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி ஓனர்ஸ்னுடைய சிஇஓஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறார் கூடிய. என்விடியானுடைய சிஇஓ போயிருக்கிறார், அப்புறம் அமெரிக்கானுடைய ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் போயிருக்கிறார், டெஸ்லானுடைய சிஇஓ போயிருக்கிறார், அப்புறம் ஆப்பிளினுடைய சிஇஓ போயிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய முக்கியமான சிஇஓக்கெலாம் போயிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆப்பிளினுடைய சிஇஓ பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பே கூட சீனாவில் உற்பத்தி செய்யப்படுகிற ஆப்பிள் நிறுவனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக அந்த ப்ராடக்ட்லாம் தடை, கொஞ்சம் வரியெல்லாம் அதிகமாக விதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீனானுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் ஓப்பன் பண்ணாங்க. ஆப்பிள் ஃபோன் எல்லாமே அந்த பேஸில் தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளைக்கு சீனாவை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ ஒழுங்காக இயங்கிட்டுருக்கிற ஒரு நிறுவனம் அதை அங்கேருந்து கிளம்ப வைக்கிறாங்க. அது இல்லாமல் பின்னலாடைன்னு சொல்லுவாங்க, இந்த துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது, அங்கே பெரும்பாலான ஆர்டர் சீனா எடுக்கும். சீனா எல்லாமே கொஞ்சம் கேன்சல் பண்ணதுனால என்னாச்சுன்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் ஆப்பிள் ஃபோன் நீங்களே தயாரிங்கப்பான்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அதுவும் அங்கே ஆப்பிள் நிறுவனம் அங்கேருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே டைப் பண்ண மறந்துட்டாங்க. அதாவது மறந்துட்டாங்கன்னா, இவங்க தைவான்கிட்டேருந்து மற்ற இந்த செமிகண்டக்டர்லாம் வாங்கினாங்க. ஆப்பிள் ஃபோனுக்கான செமிகண்டக்டர் மீதிலாம் வாங்கினாங்க. பட் அது எல்லாமே காலப்போக்கில் தடை விதிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் சீனாவே ஓன் மேக்கிங்க்கு வேண்டான்ற மாதிரிலாம் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போ நேற்று இருந்த நிலைப்பாடுகள் இப்போ பெரிய அளவுக்கு மாறுகிறதா அப்படின்னா, அவங்க இந்த 2 நாடுகளோட சந்திப்பும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் தரப்பில் என்ன சொன்னார்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மேக்சிமம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் துறையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். கூடவே எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிருக்கிறார்.
அது மற்ற நாடுகளுக்குன்னா பிரச்சனை இல்லை, அது இந்தியான்னு வரும்போது தான் அதானி அம்பானின்னு பிரச்சனை வரும். அது எப்படி தொழிலதிபர்களை கூட்டிகிட்டு போகலான்னு பிரச்சனை வரும். அதே அமெரிக்காவில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. அவங்க தொழிலை வளர்த்தும் போது அவங்க நாடு முன்னேறுதுன்ற அடிப்படையில் எதிர்ப்புகள் பெருசாக இல்லை. அதனால் பயங்கரமாக போகிறாங்க, பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. பட் இது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. வழக்கமாக பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்காரும்போது 2 தலைவர்கள் என்னங்க பேசிப்பாங்க. இவர் அவரை புகழுவார். ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு சம்மிட்டாக நான் பார்க்குறேன் நான். அதாவது கிரேட்டஸ்ட் மேன் யார் சிஜிபிங்க வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் இவர் அவரை புகழ, அதாவது கிரேட் லீடர்னு சொல்ல. அவர் மறுபடியும் இவரை பார்த்து ஒன் ஆஃப் த கிரேட் லீடர் அப்படின்னு சொல்ல. இது எல்லாமே ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தையில் வருமா அப்படின்னா அதை நம்ம கேள்விக்குறி தான் வைக்கணும். ஏன்னா இதே சிஜிபிங்க அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு இந்த ட்ரம்ப்பால் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், தேவையில்லாமல் ஈரான் விவகாரத்தை கையில் எடுத்து இன்றைக்கி உலகமே ஸ்தம்பிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே அவர் தான். எடுத்தவங்க கவுத்தவங்க எல்லா நாடுகளுக்கும் தான் தோன்றித்தனமாக வரி விதிக்கிறது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு உகந்ததல்ல அப்படின்னு கடுமையாக பேசினார். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம லோக்கல் அரசியலை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டதுனால அது உலக அரசியலுக்கும் பொருந்துதான். ஸோ 2 தலைவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பேசிட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே எதிரி புதிரியாக இருந்தோம் அப்படின்னா அது உலக நாடுகளோட பிரச்சனையாக மாறுது. சப்ளை செயின் வந்து பாதிக்கப்படுகிறது. அதற்கு நம்ம வழிவகுத்து விடக்கூடாது. எவ்வளோ நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இருந்தாலும் ஆரோக்கியமான வணிக ஒப்பந்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதை நோக்கி வந்து செலுத்த வேண்டும் அப்படின்லாம் வந்து இரு பார்ட்னர்களும் வந்து நேருக்கு நேராக பேசிக்கிறாங்க. அது குறிப்பாக அந்த வரி விவகாரங்களில் நம்ம சிறப்பான முறையில் கையாளணுன்றாரு. இது எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஊடகங்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம அப்படியே கூட பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இப்போ இந்த இடத்துல கிளியர் பண்ணி ஆகணும். இப்போ சீனா ரொம்ப சிறப்பான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அக்ரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு நைட்டு சொல்கிறேன், என்னென்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்றதை உங்களுக்கு நைட்டு சொல்கிறேன். அவருக்கான வரவேற்புகள்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி, நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் சீனா தொடர்ந்து ஈரான்கிட்ட வாங்குறது உறுதி செய்கிறாங்க, ஈரான்கிட்ட தொடர்ந்து இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ இதே அமெரிக்கா சீனா மீது வரி போடுமா போடாதான்றதுலக்கான எனக்கு விளக்கங்கள் எனக்கு அமெரிக்கா கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. 2வது, நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் பற்றாக்குறையை வைத்து நீங்கள் இதுக்கப்புறம் வரி போடாமல் இருப்பீங்களான்னு எனக்கு புரியல. 3வது விவகாரம் தைவான் விவகாரம். தைவான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? இல்லை சீனா வந்து ஒருங்கிணைந்த தைவான்றதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்காத வரை இந்த பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. பட் இருந்தாலும் 2 நாடுகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க, உலக முதலீட்டாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம். எதுவுமேங்க ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வராமல் பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு மறைமுகமாக சீனா கிட்ட கெஞ்சுறாராம் ட்ரம்ப், ஐயா சிஜிபிங் கொஞ்சம் பார்த்து எனக்கு சூதானமாக ஹெல்ப் பண்ணி விடுங்க, ஈரான் வேறு வம்புக்குன்னே எங்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசி உலக நாடுகள் மத்தியில் கொஞ்சம் மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்படியே நான் கொடுக்குற கண்டிஷன்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள அமைதிப்படுத்த முடியும், சமாதானப்படுத்த முடியும். என்ன கேட்டுப்பட்டேன், அந்த அணு ஆயுத கழிவுகளை கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம் தானே கேட்டோம், வேறு எதுவுமே இல்லைல்ல, அதனால் பார்த்து கொஞ்சம் பேசி விடுங்க, அதுக்காக தான் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. நிஜமாகவே சீனா வந்து ஈரானை கன்வின்ஸ் பண்ணுறதா, இல்லை ஈரானுடைய யுத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி புரிகிறதா இந்த ஒரு சந்திப்பு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதாவது ஒரு யுஏஇன்ற அப்படி ஒரு நாடை வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா கோத்து வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன் இவ்வளோ சொல்கிறது நான் தடுமாறுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு இருக்குது ஈரானுக்குள்ளார, போர் நிறுத்தம் ஒப்பந்த அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஈரானுடைய எண்ணெய் கிடங்கள் யார் அடித்தாங்கன்னே தெரியல, இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி ஓடி வந்து அதை அடித்தது யுஏஇ தான் அடித்தாங்க, ஏன்னா அவங்க பழி தீர்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, யுஏஇ வந்து அமெரிக்காவுடன் இணைந்து போர் வீரர்கள் அனுப்ப தயாராக இருக்காங்க அப்படின்னு பத்திரிகைகள் வரிஞ்சு கட்டிட்டு எழுதுனாங்க. அப்போயே ஈரானுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, யுஏஇ அது மாதிரி மனசுக்குள்ளே எதாவது வச்சிங்கன்னா உங்களை ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்கிறாங்க. சரி, இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, யுஏஇ ஏதோ ஒரு சைடில் கோத்து விட்றாங்கன்னு அர்த்தம். எப்போ கொஞ்சம் அடிப்பான்ற மாதிரி கோத்து விட்றாங்களான்னு பார்க்க முடியுது. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லைன் சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து சீக்கிரட்டாக யுஏஇக்கு வந்து விசிட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு திடீர்னு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட.
இந்த எக்ஸலை பதிவை பார்த்துட்டு ரைட்டு ஏன்னா அந்த சந்தேகத்தை எப்படி அவங்க வலுப்பெறாங்க அப்படின்னாங்கன்னா, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இவர் நெதன்யாகு அவர்கள் வந்து இந்த போர் ஆரம்பித்த ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 5-6 நாள் இடையில் ஆள் காணாமல் போயிட்டார். எங்கே போனார்னே தெரியல. உடனே ஊடகங்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து அவ்வளோதான் காலி ஆகிட்டாங்க, ஈரான் வென்று விட்டுறதாவே பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் போடுற எந்த பதிவாக இருந்தாலும் அது ஏஐ வீடியோவாக சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நெதன்யாகு அவர்கள் நேராக வரும்போது பேயின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுற அளவுக்கு சமூக ஊடகங்களால் கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து போயிட்டார். ஏஐ வீடியோ தான். பேசும்போது உதடு ஆடுது, காது ஆடுது, மூக்கில் காற்று வருது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. மனுஷன் அவரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அதை வச்சு எக்ஸ்ட்ராத்தில் சும்மா இல்லாமல் 4-5 வீடியோ தனது பேஜெல்லாம் போட்டிருந்தார். அப்போ அந்த இன்பிட்வீன் கேப் ஒரு 4-5 நாள் மனுஷன் எங்கே போனார் அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்கேயும் போல, அங்கே யுஏஇ கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடலாம் ஈரான்ற மாதிரி அங்கே தான் போயிட்டு வந்தார்னு இந்த செய்தி வந்த உடனே யுஏ என்ன பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை அள்ளி வீசுவதை நிறுத்துங்கள். நாங்கள் ஏன் இஸ்ரேலை இங்கே வர வைத்து ஈரானை அடிப்பதற்கான ஒரு எண்ணத்தில் எங்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது. ஈரான் எங்களது நட்பு நாடு, எங்களது பங்காளிய நாடு. நான் ஒரு பொழுதும் அப்படி நினைக்கவே மாட்டேன். இதை நான் உறுதிப்பட கூறுகிறேன். தேவைப்பட்டால் இறந்து போன எங்கள் ஆயா மீது கூட சத்தியம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறேன். ஈரான் ஒரு பொழுதும் நீங்கள் அதை நம்பி விடாதீர்கள். நான் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, யுஏஇ ஒரு பக்கமாக தனது எக்ஸலை பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, ரைட்டு யுஏஇ கொஞ்சம் அதிகமாக அடித்தாதான் கொஞ்சம் யுத்தகலம் வந்து சூடு பிடிக்க நினச்சி சொன்னாங்களான்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். இன்னொரு சம்பவம் என்ன சொல்கிறாருன்னா, நெதன்யாகு அவர்கள் வந்து ஈரானுடைய செக்யூரிட்டி சர்வீஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்பே அதை வந்து கன்வே பண்ணாங்களாம். ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கான செக்யூரிட்டி மீதி எல்லா விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணார். அப்போ இடையில் கூட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி மற்றொரு தகவலை சொல்ல. அதுக்கு ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இந்த கிரேட் பீப்புளை வந்து ஒரு ஃபூலிஷ் கேம்பலுக்குள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு தவறான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்கன்ற மாதிரி அவர் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைனாலுமே இன்னொரு பக்கம் யுஏஇ கோத்து வர்றதோ மற்ற சம்பவங்கள் நடைபெறதோ அப்படியே லைட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாமே அமெரிக்காவும் சீனாவும் என்ன பேசிக்கிறாங்க, நிஜமாகவே உங்களால் போர் நிறுத்தம் வருகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்தில் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் குறைகிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையலை, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் பதிவு பார்க்குறீங்கல்ல, இந்த நீல கலர் எல்லாமே வந்து நேற்று இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய சதன் லெபனான் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்கு வந்து ஈரான் கலந்துக்கிறாங்க. பட் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ரைடு ஃப்ளாகை வந்து நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எங்களை அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அப்படிலாம் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஈரான் அனுமதிக்கப்பட்டாலுமே வந்து அந்த ஃப்ரைடு ஃப்ளாகை வந்து அனுமதிக்க மாட்டாங்கன்ற ஒரு கான்ட்ராவர்சி வந்து அங்கே போயிட்டே இருக்குங்க. இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இது நேற்று ரஷ்யா வந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். 800 ட்ரோனுக்கு மேலே நிகழ்த்தியிருக்காங்க. இதுவரையும் நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக அதிகம்னு சொல்கிறாங்க. கியூ பகுதி, அதாவது ரஷ்யாவுடைய தலைநகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், 16 பேர்த்துக்கு மேலே இன்ஜூர்டு. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குன்றாங்க. 800 ட்ரோனும்னா இன்றைக்கி காலையிலோடு சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ட்ரோனுக்கு மேலேயே சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாவுக்கு போகும்போது இந்த ஒரு தாக்குதல், அப்போ புடின் வந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்பாடுபட்டாவது இந்த பேச்சுவார்த்தையில் எதுவும் நடந்து விடக்கூடாது, நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தான் தயாராக இருக்கிறோம் என்று உலகத்துக்கு அரைக்கூவலாக அறிவிக்கிறார் புடின் அவர்கள் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்ல. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன், நான் இல்லாத போதோ இல்லை ட்ரம்ப்போட பயணத்தை சீர்குலைப்பதற்காகவோ இல்லை நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நடக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங் தான். அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் பாருங்கள், அந்த டான்பாஸ் இருக்குது இல்லையா, டான்பாக்ஸ் பகுதியே கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. மீதி வந்து லொஹான்ஸ், டானக்ஸ், ஜாப்ரோசிஷியாவில் கொஞ்சம் இருக்குது. இந்த கெர்சன் ஜாப்ரோசிஷியா தவிர டானஸ் பகுதியை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. ரஷ்யா இருக்கிற எல்லா பகுதியும் விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. இல்லை அப்படின்னா நிச்சயம் நாங்கள்
கடுமையான தாக்குதலில் இறங்குவோம். இனி தலைநகரங்களாவது எதுவாக இருந்தாலும் சரி, புடினோட அலுவலகத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி இன்னைக்கு வெகுண்டு எழுந்து தனது பதிவை வந்து போட்டிருக்கிறார். பார்க்கலாம் நம்ம. ஏன்னா தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இரு தரப்புலையும் கொஞ்சம் ஒரு 7 நாள் கேப் விட்டுருந்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய ப்ரம் அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் 1, 2 செயல்பட்டுருந்தது, அதையும் அடிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து முழுமையாக தனது செயல்பாட்டிலிருந்து ஒதுங்கி விட்டது. இந்த மாதிரி எண்ணெய் கிணறுகள் எதெல்லாம் பெண்டிங் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சொச்சம் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி நடத்தின தாக்குதல் எல்லாமே வந்து இவங்க ஒரு 2 நாளாக நடத்தினாங்க. பதிலுக்கு அங்கே நடத்திட்டு இருக்காங்கன்னு கூடுதல் தகவல். ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் தோல்விக்கு அப்புறம் முதல் முறையாக நேற்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஹங்கேரி பகுதி எல்லை பறிக்கும் வந்ததாகவும், ஹங்கேரி வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்கு? ரஷ்யாவுடைய அம்பாசிடருக்கு. வாப்பா வந்து எனக்கு விளக்கங்களை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூகே வந்து என்னதான் ரஷ்யா மீது தடைகளை விதிக்கப்பட்டிருந்தா கூட, ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தா கூட, மார்ச் 2025 11 மே வரைக்கும் அந்த கப்பலோட வழித்தடத்தை போட்டு உங்கள் தடைகள்லாம் பெருசாலாம் வேலைக்கு ஆகாதுங்க, அது வழக்கம் போல தான் செயல்பட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 பதிவு பார்த்துடலாம். இந்தோனேஷியா போகும்போது ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்களை அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, கன்னத்தில் வாங்கி இப்படி அரங்கிறாங்க இறங்கும்போது. அதை சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, அந்த குத்துனதில் வந்து மேக்ரன் அவர்களுக்கு இந்த ஜாவே வந்து லைட்டாக அப்படி மூவ் ஆன மாதிரி ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு மனுஷன் வந்து குத்து வாங்கினுக்கிறாரு அவங்க பாட்டிக்கிட்ட அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி அங்கே ஃப்ரான்ஸோட பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய நடிகை ஒருத்தருக்கு தொடர்ந்து இவர் வந்து கான்டாக்டில் இருக்கிறதாகும், அந்த நடிகைக்கு வந்து யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல், உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன், ஐ ஃபைண்ட் யூ வெரி பிரிட்டின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜை போட, பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளோஸ்அப்பில் முகத்தை காட்டி, இந்த முகத்துக்கு என்ன குறைச்சல் உனக்கு சொல்லு, இந்த முகத்தை விட நடிகை கேட்குதா உனக்கு நடிகை அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து விட்டதாக அங்கே ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் என்ன அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஒரு அதிபராக இருக்கிறவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? சுற்றியும் அவருக்கு உயரடுக்கு பாதுகாப்பு, வீட்டில் போயிட்டு தூங்குகிற பெட்ரூமை தவிர மீது எல்லா இடத்துலையும் உயரடுக்கு பாதுகாப்பு. அவர் எங்கே போனாலும் யார் வந்தாலும் ஊடகங்கள் வந்து கண்கொத்தி பாம்பு போல் பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் இப்போ வெளிநாடு போனாலும் சரி, இல்லை மற்ற நாடுகள் போனாலும் சரி, இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. அந்த அதையும் மீறி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாருன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண முடியாது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கனடானுடைய முன்னாள் அதிபராக அந்த ஜஸ்டின் ட்ரூடியோ அவர்கள் பாருங்கள், அதிபர் பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கிறனால தான் அந்த கேட்டி பெரியன்னு சொல்லிட்டு ஒரு பாப் சிங்கரோட சுற்றிட்டு இருக்கிறார்ல, அந்த மாதிரி நடக்கும். பட் அதிபராக இருக்கும்போதெல்லாம் வந்து அதுக்கான சான்சஸோ டைமிங்கோ வந்து கிடைக்காது. பட் இந்த பாட்டி என்னமோ அந்த ஒரு மெசேஜ் அனுப்புனதுக்கு, நீ கொஞ்சம் நல்லா இருக்க, ஐ ஃபைண்ட் யூ வெரி பெர்டி அப்படின்னு போட்டதுக்கு, இந்த பாட்டி என் முகம் உனக்கு அவ்வளோ பிடிக்கலையா சொல்லு அப்படின்ட்டு பேர முகத்தில் ஓங்கி குத்திருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல, பார்க்கலாம் நம்ம. இது பாட்டிக்கும் பேரனுக்கும் வந்து விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே குத்துனது ஓங்கி குத்து தான். அதுவும் ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் ஜாவே கொஞ்சம் லைட்டாக விலகின மாதிரி ஆகிடுச்சான், அந்தளவுக்கு ஓங்கி ஒரு குத்துன்றப்பா சொன்னார்ல. சரி, ஓகே. அடுத்தது கியூபா வந்து ஆயில், குறிப்பாக டீசல் அண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சான். நெக் கண்டிஷனில் இருக்காங்களாம். அதனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறனா வாங்க, நாங்கள் தயாராக இருக்கோம், தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இனப்படுகொலை செய்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கியூபாவிலிருந்து எல்லா தடைகளும் விதிக்கிறீங்க, உள்ளே வர அனுமதிக்க மாட்டேன்றீங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தாலும் அதுக்கும் மாட்டேன்றீங்க, என்னதான்பா உங்கள் திட்டம், என்னதான் உங்கள் பிளான், எங்கள் மக்களை உணவு பஞ்சத்தோடு உயிரோடு எல்லாத்தையும் காலி பண்ணுறதா உங்களோட திட்டமானு சொல்லிட்டு கியூபா தரப்புலேருந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கே வெஸ்ட் பெங்கால் தகவல் முன்பு இன்னொன்று சொல்லிடுறேன். துருக்கியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு, இது பயங்கரமான ஒரு ரெய்டுங்க. 324 பீப்புள் சஸ்பெக்ட் ஐஎஸ்ஐஎஸ்ஐ குரூப்போட லிங்க்டு இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க ஒரே நாளில். எப்படி துருக்கியினுடைய காவல்துறை மட்டும் திடீர்னு இப்படி போகிறாங்க, அப்படியே அடித்தா 100 பேர் 200 பேருன்றாங்க. 324 பேர் வந்து ஐஎஸ்ஐஎஸோட லிங்க் இருக்கிறாங்கன்னு கைது பண்ணுறாங்க. ஐயா, இங்கெல்லாம் இது மாதிரி கைது பண்ணாங்கன்னா அது கோர்ட்டில் போனால் உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க.
அதெல்லாம் பெருசாக எவிடன்ஸ்லாம் அவ்வளோ ப்ரூவ் பண்ணுறதுல நாக்கு தள்ளிடுதுங்க ஒவ்வொரு காவல்துறைக்கும், இல்லை ஒவ்வொரு பாதுகாப்பு படைக்கும் எல்லாத்துக்குமே. அதையும் மீறி ஏதாவது கொடுத்தா கூட சர்வசாதாரணமாக அங்கே பெயில் கிடச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கே 324 பேரை சர்வசாதாரணமாக பிடிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஜனவரி பீரியட்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர்த்துக்கு கைது பண்ணியிருப்பாங்க இன்ன வரைக்கும். ஐஎஸ்ஐஎஸ் லிங்கில் இருக்கிறதா துருக்கி வந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. அடுத்து இங்கே பங்களாதேஷ். பங்களாதேஷில் 2025 அந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு எதிரான வயலன்ஸை வந்து கடுமையாக நடத்தப்பட்டது. அந்த இந்துக்களுக்கு எதிரான வயலன்ஸில் வந்து ஒரு 12 இஸ்லாமிக் குரூப்ஸை வந்து கைது பண்ணுறாங்க. இந்த குரூப் வந்து இன்றைக்கி தண்டனை கொடுத்துருக்காங்க, வாழ்நாள் சிறை தண்டனையை கொடுத்துருக்காங்க. அப்போ பங்களாதேஷ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான குரூப்ஸுக்கு வந்து யூனுஸ் அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஆதரவு அலைகளை கொடுத்தாங்க, கைது பண்ணுறது கூட தயங்கினாங்க. பட் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கைது பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒன்றே உங்கள் மனசுக்குள்ளே பல விஷயங்கள் தோணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் அப்புறமே கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு செல்லாண்டி, வணக்கம்.